அஸ்ஸலாமு அலைக்கும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு நிஷாஸ் மேஜிக். இன்னைக்கு நிஷாஸ் மேஜிக்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைச்ச ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தான். எல்லாரும் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோ அப்படின்ட்டு. ஆமாங்க, என்னுடைய எம்ப்ராய்டரி ஜேர்னிக்காக நான் ஒரு ஸ்டாண்ட், ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஸ்டாண்ட் இன்னைக்கு ரிசீவ் ஆயிருந்துச்சு. அதை அன்பேக்கிங் தான் பண்றேன் பாருங்க. பேக்கிங் அவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராகவே இருந்தது. செம்ம சேஃபாக வந்து பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணுறப்ப அந்த நிஷாஸ் மேஜிக்ன்றத இது பார்க்குறப்பயே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் மனசுக்குள்ளே இருந்தது. ஒவ்வொன்றா வெளியில் எடுக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. மொத்தம் 4 செட் ஆஃப் பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படி எக்ஸைட்மெண்ட்லேயே எப்படி சொல்கிறது, அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு இதையும் பார்க்குறப்ப அதோடைய குவாலிட்டி, இதை டச் பண்ணி ஃபீல் பண்ணுறப்பே நல்லா இருந்தது. மொத்தம் 4 பீஸையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச பீஸ் வந்து இதுதான். ஏன்னா நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். நிஷாஸ் மேஜிக்ன்றது சூப்பராகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. தென் உங்களுக்கும் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். தென் இந்த 4 பீஸையும் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்றத பாருங்கள். இதுதான் வந்து பாட்டம் ஆஃப் த ஸ்டாண்டு. ஒன் சைடு வந்து நம்ம மொபைல் ஹோல்டர் வச்சுக்கலாம், ஒன் சைடு வந்து ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கை வச்சுருக்கிறது ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, இது மொபைல் ஹோல்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டாண்டோடையது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு பார்க்கலாம். இது வந்து மொபைல் ஹோல்டருடைய ஸ்டாண்டு. இதை நம்ம வந்து அப்புறமேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரேமுடைய ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. லாங்கர் ஒன்று, ஷார்ட்டர் ஒன்று, மீடியம் சைஸ் ஒன்றுன்னு இருக்கா. நம்ம ஷார்ட்டர் சைடை வந்து கீழே ஃப்ரேம் பாட்டம் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே ஸ்க்ரூவும் நட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணிடணும். கலட்டிட்டு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணுறேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். இது ஸ்டெப் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. நல்லா நட்டை கழட்டிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்களேன். கொஞ்சம் நட்டை கலட்டுற வேலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இறுக்கமாகவே போட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாக கழட்டிட்டு அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம கொஞ்சம் வந்து ரொம்பவே லூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம டைட்டாக ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஹூப் வந்து மாட்டுறப்ப ஈஸியராக இருக்கும். இல்லை அப்படின்னா வலிஞ்சு அப்படி சொல்கிறது, அது அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ லாக் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா டைட்டாகவே லாக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரூ போட்டு செக்யூர் பண்ணிடுங்க. இப்போ நல்லா டைட் பண்ணிட்டோன்னே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோன்னே இருக்கும். தென் செகண்ட் ஸ்டெப் என்னன்றதை காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃப்ரேமில் பாட்டம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து டாப்பில் உள்ளதை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இதில் வந்து இப்போ நிஷாஸ் மேஜிக்கு கொடுத்துருக்காங்களே, இதில் தான் வந்து நம்ம ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ வந்து அதை கனெக்ட் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்குள்ளே ஒரு ஹோல் இருக்கும். இதையும் அந்த மேலே இருக்கிற இதையும் கனெக்ட் பண்ணணும். எப்படின்னு பாருங்கள். முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த ஸ்டெப் நான் எப்படி பண்ணுறேன்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியராக இருக்கும், புரியவும் செய்யும். நட்டை லூஸ் பண்ணி கழட்டிட்டேன். இப்போ இந்த பார்ட்டில் வந்து இப்போ நிஷாஸ் மேஜிக் இதை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்களேன் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றத. இப்போ டாப்பையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் நம்ம வந்து ஃப்ரேம் வந்து எந்த சைஸில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து மொபைல் ஹோல்டரை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். மேலே 2 கட்டை மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல தான் வந்து நம்ம மொபைல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கீழே உள்ள பார்ட்டை வந்து அங்கே ஒரு இது இருக்கு இல்லையா சைடில், அதில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இது ஸ்டெப் நம்பர் 3. ஸோ கை வச்சுருக்கேன்ல, அந்த பார்ட்டில் தான் இதை ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்றதை நல்லா தெளிவாக பாருங்கள். இப்போ நட்டை லூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக கழட்டிடுறேன். கழட்டிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்றதை தெளிவாக பாருங்கள். ரொம்ப ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புரியாது. கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பாருங்களேன், எப்படி ஈஸியராக இருக்கும்னு பாருங்கள். ஸ்டாண்ட் வாங்கிட்டு நிறையா பேர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமலே யோசிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக மெயினாக இந்த வீடியோ போடுறேன், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூவை நல்லா வச்சு டைட் பண்ணுறேன். நல்லா பாருங்களேன். இப்போ
இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா டைட்டராக வச்சாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கை வச்சிருக்கேன்ல, இந்த இடத்துல வந்து நம்ம ஹூப்பை வந்து மாற்ற இடம் மேலே லூஸ் பண்ணிட்டு நம்ம திருப்பிக்கலாம். நாட்லாம் போடுறப்ப ஈஸியராக இருக்கும். திருப்பி இந்த ஸ்க்ரூவை கழட்டி இந்த இடத்துக்குள்ள வந்து ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்களேன், ஒரு ஃப்ரேமை கூட நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ஃப்ரேமை தான் வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் பேக்கில் இருக்கிற நட்டை கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஃப்ரேம் வந்து உள்ளே இன்செர்ட் ஆகும். இப்போ பாருங்களேன், அதுக்குள்ள நல்லா உள்ள தள்ளிட்டு இன்செர்ட் பண்ணிட்டு பின்னாடி திருப்பிடணும். பின்னாடி திருப்பி அந்த 2 நட்டையும் என்ன பண்ணணும், நல்லா டைட் பண்ணணும். அப்போ ஈஸியராக ஆயிடும். மேலே ஒரு நட்டு இருக்கலாம் நடுவில், அதை தான் நம்ம வந்து சுற்றிக்க முடியும். மேலே வைக்கிறது, திருப்புறது, அந்த மாதிரி ஈஸியராக இருக்கும். இது ஸ்டெப் நம்பர் 4. இப்போ 5 என்னன்னு பாருங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து மொபைல் வந்து லேண்ட்ஸ்கேப்லேயும் வச்சுக்கலாம், போர்ட்ரேட் மோட்லேயும், 2லேயும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஈஸியராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் இனிமேட்டும் நம்ம சேனல்ல வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன். ஸோ யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா கீழே இன்ட்ரெஸ்டட்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.